பேஸ்டாக ஜீரோ நாலேஜ் ஷேர் மார்க்கெட் என்ன செய்யாது. அண்ட் ஐம் டூயிங் பிஸ்னஸ். நான் பிளேஸ்மெண்ட் ரெக்ரூட்மெண்ட் கம்பெனி வச்சுருக்கேன். அண்ட் தென் வீடியோ ப்ராஜெக்ட்ஸும் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ என்னுடைய மீட்டிங் ஸ்டாஃப்ஸில் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஃப்ரீ டைம் மார்னிங் டைமில் தான் நான் ரிலேட்டட் டு யூஎஸ் மார்க்கெட்டுங்கிறதுனால எனக்கு ஈவினிங் டைமில் தான் செஷன்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ நான் ஒர்க் பண்ணுறேன். மார்னிங் டைம் ஃப்ரீயாக எப்படி இருக்குது ஷேர் மார்க்கெட் அப்படின்னு சொல்லி லேர்ன் பண்ணுறேன். நான் மோஸ்ட் ஆஃப் தி யூடியூப் சேனல்ஸ்லாம் நான் வாட்ச் பண்ணியிருக்கேன். அண்ட் கம்பேரிங் டு தட் நான் எனக்கு இதான் ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ நான் இண்டிவிஜுவலாக என்னால் இப்போ ஒரு ட்ரேட் பண்ண முடியும்னா ஐ கேன் டு தட். ஸோ அதுக்கு வந்து இந்த மார்க்கெட் சிஸ்டம் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் பண்ணிக்கிறேன். நான் வரும்போது யூடியூப்லாம் கொஞ்சம் வீடியோஸோட பார்த்து சில இண்டிகேட்டர்லாம் வச்சு ஆப்ஷன்லாம் பண்ணி கொஞ்சம் ஆசையாக பார்த்து தான் வந்தேன். என்ன வரும்போது என்னன்னா நம்ம மார்க்கெட் என்னமோ இருக்குது, நான் ஏதோ கற்று வச்சிருக்கேன், ஏதோ செய்கிறேன், அதனால லாஸ் ஆகுறது நான் ஸ்ட்ராங்காக நம்பினேன். ஏதோ தப்பு பண்ணுறேன், ஏதோ தெரிஞ்சுக்காம வந்துருக்கோம் அப்படிங்கிறது. ஆனால் இங்கே வரும்போது ஒரு டவுட்டில் தான் வந்தேன். சார் கிட்ட கிளாஸ் போக நான் பர்டிகுலராக போயிட்டு சார் எனக்கு இந்த டவுட் அந்த டவுட்லாம் கேட்டதில்லை. சார் நான் இந்த தப்பு பண்ணுறேன் அந்த தப்பு பண்ணுன்னு சொன்னதில்லை. சார் ஆட்டோமேட்டிக்காக இந்த தப்பெல்லாம் மார்க்கெட் எல்லாரும் பண்ணுவாங்க, இந்த தப்பெல்லாம் எல்லாம் நடக்கும்னு சொல்ல நான் அப்படியே நம்ம இதெல்லாம் தப்பு பண்ணுறோம், நம்ம இதெல்லாம் நோட் பண்ணிக்கணும், இதெல்லாம் சரியாக செய்யணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா கிடைச்சிது. உண்மையாமே நான் இந்த கிளாஸ் வந்ததில் ரொம்ப ஹாப்பி. நிறைய கான்ஃபிடென்ட்டோடு இருக்கேன். ஏன் ட்ரேட் இருக்கணும், எதுக்காக ட்ரேட் இருக்கணும், எந்த இடத்துலேருந்து எப்படி வரணும், எது வரைக்கும் ப்ராஃபிட் போகணும், ஒரு மாதிரி ஸ்டாப் லாஸ் எந்த இடத்துல வைக்கலாம், இன்னும் நிறைய ஐடியா இருக்குது. இன்னும் நான் லைவ் மார்க்கெட்டில் எக்ஸிக்யூட் பண்ணல.